Good evening and shalom everybody to the Tamil session of the Yeshiva. இந்த மாலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் யேசுவின் சார்பிலே எங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். In continuation of last time, we were studying a principle, a biblical principle of hospitality called Haknasat Urkim. வேதாகமத்தின்படி எப்படி உபசரிப்பது, எப்படி நம்ம மற்றவங்களை உபசரிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் போன வாரம். And we studied how by nature every human being needs to have consideration and love for other human beings and be hospitable by nature. நம்முடைய சுவாபத்தின்படி விருந்தோம்பல் என்ற ஒரு காரியம் மிகவும் முக்கியமானது. எப்படி இந்த உலகத்துல வாழ்கிற எந்த மனுஷனும் எப்படி மற்றொரு இடத்துல இந்த ஒரு பண்பை காட்ட வேண்டும் என்று போன வாரம் பார்த்தோம். But to have a nature of being hospitable means you need to have love, you need to have trust, you need to believe in another human being, and you need to be a different kind of person that looks forward to meet people. You need to be an extrovert, not an introvert. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம வச்சுக்கின்னு பார்க்கணும்னா நம்ம வாழ்க்கையில நிறைய சுவாபங்கள், நல்ல சுவாபங்கள் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அன்பு, நம்பிக்கை, எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருந்தாதான் நம்ம இந்த ஒரு விருந்தோம்பல் என்ற ஒரு நல்ல பண்பை நம்முடைய வாழ்க்கையில வளர்க்க முடியும். And that is something very, very important because most of us are walking in the kingdom when we are not at peace or rectified within ourselves first. தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம நடக்கும் பொழுது அநேகர் பார்த்தோம்னா நம்ம எப்படின்னா இந்த காரியத்துல நம்ம ரொம்ப பின்மாற்றமா இருக்கிறோம். And because of which all of us to some extent have very wrong perception about the kingdom of God and about God himself. இதனாலதான் ஆண்டவரை பற்றியும் தேவனை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் நம்ம ஒரு சில தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கிறோம். So therefore our relationship with God is defined with my experiences in life. தேவனோடு கூட நம்ம வைக்கிற இந்த உறவு எப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம தொடர்புகள் இருக்குல்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவங்களை கொண்டு நம்ம தேவனோட கூட இந்த உறவை வைக்கிறோம். If I as a person have had a very tough life and a very cruel life, I will think of God as a cruel person. பாருங்க, இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் நேரிட்டு இருந்தா அந்த அனுபவங்களை வச்சு நம்ம கடவுளை எடை போடுவோம். என்ன எடை போடுவோம்? ஓ, அவர் பயங்கரமா ஒரு கொடூரமான ஒரு தேவன் அப்படின்னு சொல்லி அவரை எடை போடுவோம். So therefore it's very, very important to first rectify to some extent who you are as a person before you embark on this journey to know God and to come close to God. நம்ம கடவுளை இன்னும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம இந்த பிரயாணத்தை தொடங்குறதுக்கு முன்பாக முதலாக நம்மளை நாமே திருத்தி கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். And then you as a person, the process, it's a process and a journey. You as a person come to understand that all my experiences of life should be put away at the side when I look at God with clarity of mind and look at him with wisdom and knowledge and understanding of who he is, not what I want him to be. என்னுடைய வாழ்க்கை அவங்களை ஒரு பக்கமா நம்ம தள்ளி வச்சுட்டு தேவனை நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கும். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய விவேகம் எப்படி, அவருடைய ஞானம் எப்படி, அவருடைய அறிவு எப்படி என்று சொல்லி இந்த காரியங்கள் நம்ம பார்க்க மிகவும் அவசியமா இருக்கிறது. And then you come to a place where you say, Lord, whatever is my life, whatever I'm going through, whatever I have, I don't have, is irrelevant. I want to know you for who you are, not what you can give me. தேவனே, நான் இந்த வாழ்க்கையில நீர் என்ன கொடுக்கிறீர் அப்படின்னு சொல்லி உன்னுடைய கரத்தை பார்த்துல நீர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி உண்மை அறிந்து கொள்ள வேணும். இந்த காரியத்தை தான் நான் முக்கியமா நான் நோக்கி பார்க்கிறேன். நீர் எனக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு சொல்லி நான் பார்க்கல.
நீர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இன்னும் 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 அதிகமா உம்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அந்த நிலைக்கு நம்ம முன்னேறி செல்வோம். So, so this is the second commandment of the 10 commandments. Thou shalt not have any other gods before me. தேவன் கொடுத்த அந்த 10 கட்டளைகள்ல மோசேக்கு கொடுத்த அந்த 10 கட்டளை 2வது கட்டளை. என்ன 2வது கட்டளை? உங்களுக்கு என்னை தவிர வேற தெய்வர்களை நீங்கள் உண்டாக்க வேண்டாம். What is God saying there? God is saying that if you put any other circumstance before you that define your relationship with him, that becomes an idol and that's a god before you, and that itself is sin. தேவன் என்ன சொல்றாருன்னா இதுல, உங்களுக்கு முன்பாக அவருக்கு மேல எந்த காரியத்தையும் நீங்க முன்வைத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு விக்கிரகமா மாறிவிடுது. அது பாவம். The two sections of the commandments, that you love the Lord your God with all your heart and you love your neighbor as yourself, is very important, because you cannot love God if you do not love your neighbor first. பாருங்க, இந்த 2 கட்டளைகளும் ஒன்னோடு ஒண்ணு பிணைந்து இருக்கு. எப்படின்னா, உன் தேவனாய கர்த்தரை உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் நேசிப்பாயன்னு ஒரு கட்டளை. 2வது கட்டளை என்னன்னா, ஆண்டவர் இயேசப்பா சொன்னது, நீ உன்னை நேசிப்பதை போல உன் அயலானையும் நேசி. இது 2ம் ஒன்னோடு ஒண்ணு பிணைந்து இருக்கு. நீ காண்கிற உன்னுடைய அயலானை நீ நேசிக்காவிட்டால் காணாத உன் தேவனை எப்படி நேசிக்க முடியும்? So the training ground for you and me of loving each other and looking after each other is the practice session for us to refine our social skills and our skills in having perfect relationships. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நம்ம ஒருத்தரை ஒருத்தர் நேசித்து நம்முடைய இந்த ஒரு பண்பை நம்ம இன்னும் அதிகமா நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். இது வளர்த்து கொள்ளும் போது நம்ம இன்னும் அதிகமா நம்ம தேவனுடைய அன்புக்குள்ள நாம் செல்ல முடியும். With another human being, if I have a fulfilling, open, honest and transparent relationship, then that same skill can be used with my relationship with God. பாருங்க, இப்ப நம்முடைய அயலானோடு, நம்முடைய நண்பர்களோடு, நம்ம கூட பழகுறவர்களோடு கூட அன்பான ஒரு உறவை நம்ம வச்சிருந்தோம்னா, அதே அந்த காரியத்தை தேவனோட கூட நம்ம அதிகமா நம்ம செய்ய முடியும். இதே நம்ம செய்ய முடியாட்டி தேவனோட கூட நம்ம எப்படி செய்ய முடியும்? If you are in a wrong relationship with everybody on this earth, abusive, lying, stealing and doing all this nonsense on this earth, that same thing by nature, by default will come between you and God. பாருங்க, இப்ப உங்களுடைய உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உறவினர்களோட, நம்முடைய நண்பர்களோட கூட தவறான உறவு முறைகள், அவளோட ஏமாத்துறது, அவளிடம் நம்ம பொய் சொல்றது, இப்படிப்பட்ட கெட்ட காரியங்களோடு கூட அவங்க பழகிட்டு இருந்தோம்னா, இதே காரியம்தான் நம்முடைய தேவனோடுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவுக்குள்ள வந்துரும். So think in very simple terms, all bad relationships is sin. சுலபமா சொன்னா உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள மாதிரி சொல்லணும்னா என்னன்னா, எல்லா தவறான உறவுகளும் பாவம். And to have a perfect relationship and to have perfect relationships with everybody means you are righteous in the sight of God. தேவனுடைய பார்வையில எது நீதின்னு பார்த்தோம்னா, நம்முடைய உறவுகள், மனிதர்களோடு கூட நம்ம கொண்டிருக்கிற உறவுகள் சரியாக இருந்தா அதுதான் தேவனுடைய பார்வையில நீதியாய் காணப்படுகிறது. Now to reach this level of perfect relationships, there's a lot of work we have to do with ourselves, emotionally, mentally, adjusting our attitudes, the way we think. It's a lot of heavy work that we need to work ourselves on. பாருங்க, இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு உறவு முறைக்குள்ள ஒரு காரியத்துக்குள்ள நம்ம நுழையணும்னா, அதற்கு முன்பாக நம்ம நமக்குள்ளேயே நிறைய வேலைகள் நம்ம செய்யணும். நிறைய காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அப்பதான் இந்த நிலைமைக்குள்ள நம்ம வர முடியும். Because if there is a impurity or no clarity within you, you will not be able to see God in his true essence and to have an open relationship with him. நம்ம கண்களை மறைக்கிற மாதிரி
தவறான பலவிதமான காரியங்களை நம்மள கண்களை மூடி இருந்தா, ஆவிக்குரிய கண்களை மூடும் பொழுது தேவனை உண்மையாவே நாம் சரியான விதத்துல தரிசிக்க முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. And once you reach this level of being at uh, adjusted peace with yourself, then you must start on a journey called what David refers to in the Psalms. He says, "My heart is void, is empty within me." பாருங்க, இப்ப முதலா நமக்குள்ளேயே இந்த ஒரு சமாதான நிலைமைக்குள்ள நம்ம வந்த பிறகு அடுத்தது என்ன பார்க்கிறோம்னா, தாவீது அரசன் சொல்றாரு, என்னுடைய இருதயம் ஒரு வெறுமையாய் காணப்படுகிறது என்று சொல்கிறார். What does by David mean to say that my heart is empty inside me? It means that I have removed from my inner being all the impurities that are separating my relationship between me and God. இது என்ன அர்த்தம்னா, தாவீது என்ன சொல்றாரு, என்னுடைய இருதயத்தை நான் வெறுமையா வச்சிருக்கிறேன். ஏன்னா அதற்கு முன்பாக அதுக்குள்ள நிறைய அழுக்கு, தவறான காரியங்கள் என்னுடைய இருதயத்தை அடைச்சு கொண்டிருந்து, இந்த கசடெல்லாம் நான் எடுத்துட்டு இப்ப நான் அதை வந்து கரெக்டா வச்சிருக்கேன், நான் கிளீனா வச்சிருக்கேன்னு சொல்றாரு. And when you have emptiness of heart, then God, His Spirit, steps inside and purifies your heart, and He fills you with His presence. பாருங்க, ஒரு பாத்திரத்தை நம்ம இருதயம் ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுக்கலாம். அதுல இருக்கிற அந்த கசடு, அழுக்கு எல்லாத்தையும் எடுத்து நம்ம வெளியில தள்ளிட்ட பிறகு தேவன் என்ன பண்றாருன்னா, அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள அந்த இடத்தை நிரப்புறாரு. So this emptiness of heart means humbleness. It means entertaining love of God. And a very important aspect, because you entertain love of God, you start practicing kindness, or kesed in Hebrew. இந்த நம்முடைய இருதயத்தை வெறுமையாக்குறதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளே தாழ்த்துகிறது. நம்முடைய மன சிந்தையில எல்லாத்துலயும் நம்மளை தாழ்த்துகிறது. அது மட்டும் இல்ல, தேவனுடைய இரக்கம் பாராட்டுதல், ரொம்ப கெசட்ன்னு சொல்லுவாங்க ஹீப்ரூல. அப்ப தேவனுடைய இரக்கம் பாராட்டுதல் நம்ம செய்வோம், மற்றவங்ககிட்ட காட்டுவோம் அந்த இரக்கம் பாராட்டுதல். So let me bring to your remembrance, all of creation has been put into existence because of the kindness and the loving kindness of God's heart. பாருங்க, இப்ப உங்களுக்கு ஒரு ஞாபகம் ஊட்ட விரும்புறேன். தேவனுடைய எல்லா சிருஷ்டியும் பாத்தீங்கன்னா அது என்னத்தை காட்டுது? தேவனுடைய இந்த இரக்கத்தை, இந்த அன்பான ஒரு இரக்கத்தை, தேவனுடைய இரக்கத்தை நம்மளுக்கு காட்டுகிறது. Every action a person does in this world comes out of benignness, kindness, and love. When we remove kindness from the situation that we are in, then we become cruel and we start sinning. பாருங்க, இந்த தயவு, இந்த இரக்கம், இந்த அன்பு, இந்த மாதிரி காரியங்களை நம்முடைய உள்ளத்துல இருந்து, நம்முடைய இல்லத்துல இருந்து நம்ம வெளியில எடுத்து போட்டோம்னா அப்பதான் நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோம். Now think about the most simplest of actions. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு ரொம்ப சுலபமான ஒரு செயலை நீங்க யோசிச்சு பாருங்க. If you or your wife or your husband sit down and decide that it's time we have a child. இப்ப ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. ஒரு நாள் நீங்க 2 பேரும் உட்கார்ந்து யோசிக்கிறீங்க, தீர்மானம் பண்றீங்க. ஓகே, இனிமே வந்து நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் செய்றீங்க. It may be a mental decision, it could be a financial decision, it could be something that you realize that you're true to your natural self, that you need to have children or whatever. But you'll decide to have a child in your life. Now that may disguise itself as other decisions, but the underlying emotion is kindness. And kindness, kesed. இப்போ இந்த சொன்னோம்ல, இந்த குழந்தைய பெறுறதுக்கு நம்ம இது பண்றோம், யோசிக்கிறீங்க கணவனும் மனைவியும். அதுல அடித்தளம் பாத்தீங்கன்னா அது வந்து இரக்கம். அதற்கு மேல தளங்களை பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு உங்களுடைய பண சூழ்நிலையா இருக்கலாம், இல்லாட்டி வேற எதுனால இருக்கலாம். ஆனா அதோடைய பேசிக் உங்களுக்கு வந்து அந்த அடிச்சுவடுன்னு சொல்லுவோம், அடித்தளம் சொல்லுவாங்கல்ல, அந்த அடித்தளம் வந்து தயவு இல்லாட்டி இரக்கம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். You may be thinking that you're going to office, going to work every day
because you want to become very rich or you want to become a big businessman. But the underlying emotion is that you want to be kind to yourself and to your family and to your parents, and you want to have enough resources to look after them in love and in kindness. பாருங்க, இப்ப நம்ம வேலைக்கு செல்றோம், ஆபீஸ் செல்றோம், வேலைக்கு செல்றோம். இதுல எல்லாம் ஆஹ், உள்நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அவங்க நல்ல தேவையெல்லாம் நம்ம சந்திக்கணும், பெற்றோர்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறக்க குணம் இருக்கிறனால தான் நம்ம வேலைக்கு செல்றோம் இல்லையா? Now, suppose you meet a doctor who's cruel or a nurse who's cruel. What will happen to you in the hospital? சப்போஸ் டாக்டர் பாக்குறீங்க, ஒரு நர்ஸ் அம்மா பாக்குறீங்க, சரி. Huh? If the doctor and the nurse does not practice even a little kindness to you while treating you, it gives you such a, you feel so isolated from the entire episode of being hospitalized. ஒரு நோயாளியா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, அங்க அங்க உள்ள டாக்டருங்க நர்ஸுங்கமாரெல்லாம் உங்களை ஒரு மாதிரி சரியா தயவோடு இரக்கத்தோடும் அன்போடும் உங்களுக்கு உபசரிக்கலைன்னா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இல்லையா? Because you're sick and you're looking at the eyes of the doctor and saying, do something for me, please. And the doctor or the nurse is like, just being inconsiderate to you. There is no kindness in those hands. So the point I'm trying to bring to everybody, that every action that you want to do in life comes from kindness and love. பாருங்க, இப்ப நான் நம்முடைய செய்யற எல்லா செயல்களுக்கும் வேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அன்பு இல்லாட்டி தயவு. What about somebody who or a little child who wants to go and plant a small tree, and he look after it and he'll plant it and he will water it every day and he will see it grow? That is kindness. பாருங்க, ஒரு சின்ன குழந்தை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கு, அது வீட்டுல வந்து என்ன பண்ணுது, ஒரு சின்ன ஒரு விதைய போட்டு ஒரு செடியை வளர்க்குது. பாருங்க, அது தினம் வந்து தண்ணி ஊத்தும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்து, அது பார்க்கும் வளர்க்குதா வளருதா அப்படின்னு சொல்லி அன்பா பார்த்துட்டு இருக்கும். அது ஒரு தயவு இறக்கம் சொல்லலாம். Or you buy a pet for your son or your daughter. You see them look after that pet, take responsibility for it. That's all kindness. சரி, ஒரு சின்ன ஒரு குட்டி நாயை நம்ம வீட்டுல வாங்குறோம். அப்ப நம்ம பிள்ளைங்களாம் அதை அழகா பராமரிச்சு அதுக்கு வேண்டிய பால் கொடுக்கறது, மற்ற காரியங்கள்லாம் ஊட்டுறது, வாக்கிங் கூட்டிட்டு போறது, இதெல்லாம் என்ன பாருங்க, இறக்கம். So on the bigger picture, when God created the world that you and me live in, he created it with a huge amount of kindness. That is why you and me are alive on this earth every day. தேவன் இந்த உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் படைக்கும் பொழுது பெரிய ஒரு தயவோடு இரக்கத்தோடும் அன்போடும் தான் அவர் படைத்தார். Most of us humans have removed kindness from our actions. So we become cruel, we become hard taskmasters, we run after money and run after wealth and run after this because we have removed kindness out of the equation of our daily lives. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்னா, இந்த தயவு இரக்கம் அன்பு இதெல்லாம் எடுத்து நம்ம வெளியில எடுத்துடுறோம். அதனால்தான் நம்முடைய செயல்கள் வந்து ரொம்ப கொடூரமா காணப்படுகிறது, அன்பில்லாத ஒரு செயல்கள்ல நம்ம ஈடுபடுகிறோம். But truly it's the foundation of our existence every day. இதுதான் அன்பு தயவு இரக்கம் தான், இது நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமா இருக்கிறது. Now, if you all have your Bibles, please open with me to Genesis chapter 24. And we're going to read something very interesting on that. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய வேதாகமத்தை ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். This is the story of Abraham sending Eliezer to go and to bring a wife for his son Yitzchak. எலியேசருக்கு வந்து ஆபிரகாம் வந்து எலியேசர் அனுப்புறாப்ல தன்னுடைய மகன் இத்சாக்குக்கு ஒரு மனைவியை தேடுறதுக்காக. And we read now that after being instructed that Eliezer loads up 10 of his camels and loads up all the gifts of gold and silver and all that he wants to give, and he travels to this place called Padan Aram, and he comes to this well. And before he comes to this well, he says a prayer in his heart.
பாருங்க, எலியேசர் வந்து இந்த ஒட்டகங்கள் எல்லாத்துலயும் 10 ஒட்டகங்கள்ல தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் ஏத்திட்டு இந்த பதானாராம் இந்த இடத்துக்கு போறாரு. ஆனா இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்பாக தன்னுடைய இருதயத்துல ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறார். And look carefully at the words that he prays. He says, Vayomer Adonai Elohai Adonai Avraham. அந்த ஜெப Hakare na lifne hayom va'aseh chesed im Adonai Avraham. Read that. verse 12. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தலும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. Verse 12. Is it? Yes, verse 12 and 13 I read. Okay. Sometimes the English and the Hebrew verses go up and down a little. So it says, and he said, O Lord God of my Lord Abraham, I pray, let it happen before me today and show kindness to my Lord Abraham. பாருங்க, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்திருளும். Kindness, தயவு செய்திருளும். Now, why is Eliezer praying for kindness of God? ஏன் எலியேசர் தயவுக்காக ஜெபிக்கிறார்? Not on him, but on his master Abraham. பாருங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. தனக்கு தயவு காட்டுன்னு சொல்லி எலியேசர் ஜெபிக்கல. அவருடைய எஜமானாய ஆபிரகாமுக்கு நீங்க தயவு காட்டுங்கன்னு சொல்றாரு. ஏன்? Because Eliezer has lived and learned the ways of God in the tents and in the house of Abraham. ஏனென்றால் எலியேசர் ஆபிரகாமின் கூடாரத்துல இந்த தயவை பற்றி வருஷக்கணக்கா கற்றுக்கொண்டார். ஆபிரகாம் எப்படி மற்றவங்களுக்கு தயவு காட்டினார் என்று சொல்லி அவர் கற்றுக்கொண்டார். And he knows Abraham's nature that reflects the kindness of God himself. அவர் இந்த வருஷங்கள்ல ஆபிரகாம் கூட இருந்த வருஷங்கள்ல கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுடைய காட்டுகிற தயவை ஆபிரகாம் காட்டுகிற இவர் கண்ணார பார்த்தார். And we see early on in the story, Abraham is sitting at his tent door and he runs out to bring his guests and he brings them in and he feeds them and he gives them water to wash their feet, and he shows kindness and hospitality to whoever comes before his eyes. சில அதிகாரங்களுக்கு முன்பா நம்ம பார்த்தோம் எப்படி ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்துக்கு வெளியே நின்று அந்த ரோடு பக்கத்துல நின்று காத்திருப்பாராம். அந்த வெயில்ல மத்தியான வேலையில களைப்பா வருகிற அந்த பயணிகளுக்கு அவளை கூட்டிக் கொண்டு அவளை கூடாரத்துக்குள்ள கூட்டிக் கொண்டு எல்லா உபசரிப்பாராம், அழகா உபசரிப்பார். இதெல்லாம் எலியேசர் பார்த்து கொண்டிருந்தார், அவருடைய தயவு காட்டுகிறத பார்த்து கொண்டிருந்தார். And you will notice that Eliezer does not remove kindness out of the equation from the task that he is doing. He keeps kindness involved in it. எலியேசர் இப்ப பண்ண போகிற ஒரு காரியத்தை, முக்கியமான ஒரு காரியம், அதாவது ஈசாக்குக்கு பெண் தேடுகிற காரியம். இந்த காரியத்துல எலியேசர் வந்து தயவு இல்லாட்டி இரக்கத்தை தள்ளி வைக்கல, அதை உள்ள கொண்டு வர்றாரு. Now, as he's praying for something specific to happen, he lowers his camels and he's waiting at the well. And in verse 15, just before he is finished speaking in his heart, now he's praying in his heart, okay? All we've heard is praying in his heart, not in his mouth. Behold, Rivkah comes forth, who had been born to Bethuel, son of Milcah, the wife of Abraham's son Nahor, and her jar was on her shoulder. That means whatever he prayed for was coming into fruition instantly. பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான காரியம்.
அந்த வசனத்துல 15ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். உடனே அவருடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கிறது. And verse 16 and 17 says that she was good looking and she was good appearance and she's a virgin, and she went down to the spring of water and she came up with the filled jar of water, and Eliezer ran to meet her and said, please give me a sip of water from your jar. What was Eliezer doing? He was asking, please give me a sip of water. பாருங்க, அந்த 16, 17 வசனம் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16, 17. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டே ஓடி, உன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். இப்ப எலியேசர் ஏன் இப்படி அவகிட்ட கொஞ்சம் தண்ணீர் வேண்டும்னு கேட்கிறான். I want you to realize that Rivka is of great merit. She's a great soul. பாருங்க, இப்ப இந்த காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ரெபேக்காள் ஒரு அருமையான ஒரு ஆத்துமா என்று சொல்லலாம். Why? Because she has the ability to draw water from the well. I'm just using an allegory. பாருங்க, இது ஒரு உவமை மாதிரி சொல்றேன். ஏன் அப்படின்னா, அவளுக்கு அந்த கிணற்று ஆழத்துல இருந்து தண்ணீரை மொண்டு எடுக்கக்கூடிய ஒரு திராணி இருந்தது. And give it to a stranger who she's never seen in her life. தன்னுடைய வாழ்க்கையில பார்க்காத ஒரு அயலானுக்கு அந்த தண்ணீரை எடுத்து கொடுக்கிறார். Now normally a young beautiful girl who comes to the well alone and meets a stranger should run away. பாருங்க, அப்படி ஒரு அழகான மகா ரூபவதியுள்ள ஒரு கன்னிகையான ஒரு பெண்ணு இப்படி ஒரு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அயலான பார்க்கும் பொழுது என்ன பண்ணணும்? படத்தை விட்டுட்டு அப்படியே ஓடி போய் அவங்க வீட்டுல போய் இருக்கணும். அதான் especially if he's a traveler and he's dirty and he's fully full of sweat and garments and he's running towards her, she should have been scared. பாருங்க, அப்ப அந்த அயலான் வேர்வையோடும் அழுக்கோடும் அவளுக்கு நேராக ஓடி வரும்போது கட்டாயம் அவளுக்கு பயந்திருக்கணும். And then without hesitation she lowers her jar and says, drink my lord. And she's ரெபேக்கா பாருங்க, எந்தவித தாமதம் பண்ணாம, எந்தவித பயம் இல்லாம அழகா அந்த கிணத்துக்குள்ள அந்த தண்ணீரை மொண்டு குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா தண்ணீரை. And then it says that she quickly let down her jar. She says, drink, 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 drink. She was full of love. She was full of compassion and she showed kindness to Eliezer. ரெபேக்கா உடனே குடியும் என் ஆண்டவரே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் என்று வேத வசனம் கூறுகிறது. அவளுடைய உள்ளம் அப்படியே அன்பாலும் தயவாலும் இரக்கத்தினாலும் பொங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். Verse 19. Read verse 19. 19 வசனத்தை வாசிக்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கொடுத்த பெண், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கும் கொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி. And when she had finished giving him to drink, she said, even for your camels I shall draw forth until they all finish drinking. அத பாருங்க, இவருக்கு எலியேசருக்கு கொடுத்த மட்டும் அல்ல தண்ணீரை, ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரு மட்டும் நான் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்றான். Now everybody tell me, how much water does one camel drink? பாருங்க, இப்போ ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும்னு நினைக்கிறீங்க? I don't know. Does anyone know the answer? யாருக்காச்சும் தெரியுமா? I really don't know. Maybe 50, 60 liters, 100 liters at one time. ஒரு 100 லிட்டர் தண்ணி குடிக்குமா ஒரு ஒட்டகம்? And this Rivka went down, up and down, up and down, up and down, and gave water to 10 camels. My friend. யோசிச்சு பாருங்க, ஒருத்தியாக 10 ஒட்டகத்துக்கு கேலனா தண்ணி கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். See this quality of this soul.
பாருங்க, அந்த ரெபெக்காவுடைய உள்ளான அந்த ஆத்துமாவுடைய நேச்சர் என்னன்னு பாருங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு ஆத்துமா. And now read verse 21. இப்பொழுது 21ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேளுங்க. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். He was in shock. அவர் ஆச்சரியப்பட்டான். He was looking at her with shock and seeing that when he prayed for kindness, God gave him kindness before his very eyes. எலியேசர் தயவு செய்திரலோ என்று 12ஆம் வசனத்துல ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உடனே அந்த பதில ரெபெக்கா மூலமாக ரெபெக்கா அவனுக்கு காட்டின அந்த தயவு இரக்கத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்ட அந்த 21ஆம் வசனத்துல மிகவும் ஆச்சரியப்பட்டான் என்று பார்க்கிறோம். And verse 22 says, when all this was over, he does not talk to her. He comes, he takes a gold nose pendant in gold in weight and 2 bracelets of gold 10 shekels in weight, and he puts it on and he adorns Rivka with it. பாருங்க, அதுக்கப்புறம் அவன் பேசுறது இல்ல. நேரா அப்ப என்ன பண்றான், அந்த 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 கடகங்களையும் எடுத்து அவளுக்கு கொடுக்கிறான். When you are kind and when you show kindness to anybody, the worth of that merit is in gold, not only on this earth but also in the heavens, friends. பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. நீங்க மற்றவங்களுக்கு தயவு இரக்கம் பாராட்டி தயவோடு அன்பு செலுத்துனீங்கன்னா அதோடைய பிரதிபலன் என்னன்னா இந்த உலகத்துல மட்டும் இல்ல, தங்கமா இருக்கும். வரப்போகிற உலகத்திலையும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பாரு, பிரதிபலனை கொடுப்பாரு. After this, in verse 23, then he asks her saying, tell me please, whose daughter are you? 23ஆம் வசனத்துல அதுக்கப்புறம் தான் எலியேசர் கேட்கிறார், நீ யாருடைய மகள், எனக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் உன் தகப்பன் வீட்டிலே ராத்தங்க இடம் உண்டா என்றான். And then Eliezer realizes how successful his mission has been. அதுக்கப்புறம் தான் எலியேசர் தெரிய வருது எவ்வளவு அவனுடைய இந்த பெண் பார்க்கிற படம் எவ்வளவு அருமையாய் நடந்து முடிக்க போகிறதுன்னு சொல்லி அவன் உணர்ந்து கொள்கிறான். Now read verse 25 and 26 also. இப்பொழுது நான் 25ஆவது வசனமும் 26ஆம் வசனமும் வாசிக்கிறேன், கேளுங்க. எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு. So what was Eliezer looking for? என்ன எலியேசர் என்னத்தை பார்த்து கொண்டிருந்தார், என்னத்தை தேடி கொண்டிருந்தாரு? He never prayed to God saying, Lord, please give me a beautiful woman to take back for my master. பாருங்க, எலியேசர் இப்படி பார்க்கல. ஒரு நல்ல அழகான ரூபவதியான ஒரு பெண்ணை என்னுடைய எஜமானுக்கு நான் கொண்டு போறதுக்கு பாக்குறேன் அப்படி சொல்லி அந்த காரியத்தை அவர் பார்க்கல. He prayed, he said, Lord, please show kindness to my master. அவருடைய ஜெபம்லாம் இப்படிதான், என்னுடைய எஜமானுக்கு நீங்க தயவு பாராட்டுங்க. And God gave him kindness, and the kindness was to Rivka, and therefore he knew Rivka was the wife he needs to take back. அந்த ஜெபத்துக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் என்ன பண்ணார்னா எலியேசர் முன்பாக ரெபெக்காளை கொண்டு வராரு. இந்த ரெபெக்காள் மூலமாக அவர் ஜெபித்த அந்த தயவை கண்ணார பாக்குறாரு. இதன் மூலமாக ஜெபம் கேட்கப்படுகிறது. That is why Rivka is one of the founding mothers of the faith. She is a great soul in the kingdom. அதனால்தான் இன்னைக்கு கூட ரெபெக்காள் எப்படி பார்க்கறாங்கன்னா விசுவாசத்தின் தாயாக நாம் பார்க்கிறோம் அவளை. Now read verse 27. 27வது வசனத்தை வாசிக்கலாம். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். See his prayer.
Beautiful prayer. But now the story changes, and I want to tell you what's the change in the story earlier. பாருங்க, இது ஒரு அழகான ஒரு ஜெபம். இப்ப பாருங்க இந்த கதை ஒரு ஒரு திருப்பம் இருக்கு. ஒரு திருப்பமா இருக்கு. இந்த கதையில ஒரு ஒரு சின்ன மாற்றம், ஒரு திருப்பம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பாருங்க, கேளுங்க. In verse 28, it says, and the girl ran and told her mother's household about all the things that happened at the well. 28ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டிலுள்ளவர்களுக்கு அறிவித்தாள். And verse 29 says, now Rivkah had a brother called Laban, and Laban came running outside to meet the man at the spring. 29வது வசனம், ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான். Why do you think Laban ran out? ஏன் நினைக்கிறீங்க லாபான் ஓடினான் என்று போட்டிருக்கு வேதத்துல? What is the difference between Laban and his sister Rivkah? லாபானுக்கும் அந்த ரெபேக்காளுக்கு என்ன வித்தியாசம்? Rivkah, we know she's full of kindness and love and ரெபேக்காள் hospitality. பற்றி நமக்கு தெரியும். அவ வந்து அவருடைய உள்ளம் தயவாலும் இரக்கத்தினாலும் அன்பாலும் நிறைந்திருக்கிறது. But Laban is not that way. We read later on what Laban does to Jacob also. He ஆனா cheats Jacob. லாபான் அப்படி இல்ல. பாருங்க, பின்னாடி நம்ம பார்ப்போம் எப்படி யாக்கோப லாபான் வந்து என்ன செய்யறான், யாக்கோபோடு கூட எப்படி பழகுறான், எப்படி ஏமாத்த பாக்குறான், இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கிறோம். லாபான் வந்து ரெபேக்கா மாதிரி இல்ல. So when he sees his sister coming with all the gold and the silver and all the ornaments, and he hears what happens, he runs out saying, oh, I have got somebody now who I can cheat. Let me go and see who this person is. என்ன பாக்குறான்னா, அவன் என்ன கண்ணோட்டத்தோட வரான், என்ன உள்நோக்கம்னா, நம்ம இப்ப வந்திருக்க இந்த புது ஆளை எப்படியாவது நம்ம ஏமாத்தணும், யாருன்னு பார்க்கலாம் சொல்லி அவன் ஓடி வரான். You're all understanding this, the difference between Laban and his sister Rivkah. லாபானுக்கும் ரெபேக்காளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க நல்லா பாத்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். Verse 30, read verse 30. ஆதியாகமம் 24:30 வசனம் வாசிக்கலாம். அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். Do you understand what's happening? There's a change in the story. Let's read further now. பாத்தீங்களா, இதுல வந்து ஒரு கதையில ஒரு திருப்பம் ஏற்படுது. See what he says to him in verse 31. Read verse 31. 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லாபான் என்ன சொல்றான்னு பார்க்கறான். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். How many times do you do this? Come, please come to my house. Please come to me. Who is he? He's the chief minister of the state. Please come to my house. Please come to my house. They always inviting all the important people in our life who we think we're going to benefit from. பாத்தீங்களா, நம்மளுக்கு ஏதாச்சும் ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பெரிய மினிஸ்டரா இருக்கலாம், எல்லாத்தையும் பதவியில இருக்கலாம், உடனே வாங்க 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 வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, வாங்க 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏதாவது பணிவா அவங்கள வரவேற்கிறோம். ஏன்? அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் நம்மளுக்கு வேலை நடக்கணும். I see all this happening in the church also. இதே காரியம் சபையிலயும் நடக்கிறத நான் பார்க்கிறேன். Come brother, come sit. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா ஆலயத்துல பாருங்க, உடனே வருவான், வாங்க வாங்க பிரதர், வாங்க முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து உட்காருங்க தயவுசெய்து. But what is Eliezer doing? Eliezer is standing at the well. He's waiting for how things are going to change and he's going to react accordingly. ஆனா பாருங்க, எலியேசர் அவர் என்ன பண்றாரு, கிணத்து பக்கம் அப்படியே நின்னுட்டு இருக்காரு. எப்படி இதெல்லாம் மாற போகுதுன்னு சொல்லி அவரு அப்படியே குவைட்டா நின்னுட்டு இருக்காரு. So then let's go ahead. It says, read verse 32. அப்பொழுது 32வது வசனம், அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான்.
Okay, my question is, who has unloosed the camels? Who has given water and straw to the camels? என்னுடைய கேள்வி என்றால், யார் இந்த ஒட்டகங்களை எல்லாம் கட்டவிழ்த்தாங்க? யார் இந்த ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுத்தாங்க? யார் கால் கழுவ தண்ணீர் கொடுத்தாங்க? யார்? Who done that? Do you know இதெல்லாம் யார் செய்தா? what does it say in the Bible on that? வேதாகமத்துல இவையெல்லாம் யார் செய்தான்னு வேதத்துல போட்டிருக்கா? Laban does not do that. லாபான் பண்ண மாதிரி தெரியல. He just said, come to my house, come, I got everything ready for you, cleared, ready, you can come live in it. And then he brings him, and Eliezer looks after his camels and his people, and he gives them water and he washes his feet. There is no hospitality in Laban. பாருங்க, லாபான் வந்து வாயளவு தான், வாயளவு சொல்றான், வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி உள்ள வாங்க அப்படிலாம் சொல்ற வழியில. ஆனா எலியேசர் தான் என்ன பண்றாப்புல, இந்த தண்ணீர்லாம் தீவனம் போடுறது, தண்ணீர் கொடுக்கறது எலியேசர் பண்ண காரியம். Doctor, read that verse again and tell me, what does it say in the Tamil? Does it say that Laban gave that, or who is the one who provided on that? அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனம் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். It says in Tamil Bible that Laban has done it. No, that's not the original Hebrew. That's not the original Hebrew. I'll read it for the Hebrew. You know the Hebrew, right? It says, Vayavo ha-ish, and he is coming, the man, ha-baita, towards the house, and he is unloosening the camels and giving water and strush floor and provender, la gamlim, and waters to wash the feet of the mortals who were with him. எபிரேய பைபிள்ல எப்படின்னா, லாபான் தான் இந்த காரியத்தை பண்றதுன்னு போடல. அது அந்த வேதத்துல எபிரேய அந்த மொழியில பார்க்கும் பொழுது இது வந்து எலியேசர் தான் பண்ணிருக்கணும்னு தோன்றது. The last word, it says ha anashim asher itho, with him. So it is Eliezer who gives water and provender to all the people who traveled with him, and the camels and the fleet, not Laban. Unbelievable. லாபான் இந்த காரியத்தை செய்யவே இல்லை. இது வந்து செய்த இந்த தண்ணீர் கொடுத்தது, இந்த கட்டை ஒட்டகங்களின் கட்டை அவிழ்த்தது எல்லாமே எலியேசர் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி வேதம் கூறுகிறது. And now Eliezer knows the difference and he knows what a crook Laban is. இப்போ வந்து எலியேசர் நல்லா புரிஞ்சுக்கிட்டான் லாபானுடைய எண்ணம் எப்படிகள், அவருடைய தவறான எண்ணங்கள், அவருடைய கிரியைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா புரிஞ்சுட்டான். லாபானை பற்றி இப்ப எலியேசர் நல்லா புரிஞ்சுட்டான். So now Eliezer has to adjust and he has to make sure that he does not make a mistake and with Laban, because Laban will take him for a ride. இப்ப எலியேசர் இதை புரிஞ்சுக்கொண்டனால இப்ப வந்து அவன் என்ன ஜாக்கிரதை ஆயிக்கிறாப்ல, உஷாராயிடுறான். எலியேசர் என்ன சொல்றா, இப்ப வந்து என்னன்னா லாபான் வந்து தன்னை ஏமாற்றக்கூடாது அப்படி சொல்லி எலியேசர் வந்து கொஞ்சம் உஷாராயிடுறாப்ல. Okay. Now, so he repeats the entire story, what happened, and he tells Laban what he prayed and what he expected. Okay. And then in 45, read verse 45. 45வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். Okay, no problem with this. It's correct. This is what happened. இதான சரியா இருக்குல்ல? ஓகே. Now read verse 46. இப்போ வந்து 46ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. அவள் சீக்கிரமாய் தன் தோள் மேல் இருந்த குடத்தை இறக்கி குடியும், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றால் நான் குடித்தேன், ஒட்டகங்களும் வார்த்தாள். So this is also okay. Perfect. இது சரியா இருக்குல்ல? கரெக்ட்.
Now read verse 47. 47வது வசனம். அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்காள் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவளுக்கு காதணியும் அவள் கைகளிலே கடகங்களையும் போட்டு. What is the problem with this verse? இந்த வசனத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? Can you identify? Yeah, she didn't say anything about the father. What? No, she didn't say she's the daughter of Laban. No. There is a problem with this verse. You have not identified the problem. It says, after she gave the water to the camels, okay, I asked her and said, whose daughter are you? She replied, daughter Bethuel, son of Nahor, whom Milcah bore to him. Then I put on the pendant on the nose and bracelets on the wrist. This is not what Eliezer done. First he done it and then he asked her. But here Eliezer is reversing the story. பாருங்க, இதுதான் ரொம்ப அந்த நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவ எல்லாம் ஒட்டங்களுக்கு தண்ணீரை கொடுக்குறா, எலியேசருக்கு தண்ணீர் கொடுக்குறா. தண்ணீர் கொடுத்த உடனே எலியேசர் என்ன பண்றாப்ல, அவளுக்கு அந்த தங்க வளையல் எல்லாம் போட்டுறாப்ல. அதுக்கப்புறம் தான் நீ யாருடைய மகள் எல்லாம் விசாரிக்கிறாப்ல. ஆனா இப்ப சொல்லும் போது அந்த கதையில இருக்க அந்த ஆர்டரையே மாத்திடுறாரு. இப்ப வந்து முதல்ல என்ன சொல்றாரு, இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்றாரு, நடந்ததுன்னு சொல்றாப்ல. நான் எனக்கு தண்ணீர்லாம் கொடுத்தாங்க, கொடுத்த பிறகு நான் யாருடைய மகள்னு கேட்டேன், அதுக்கப்புறம் நான் வளையல்ல தங்கத்தெல்லாம் போட்டேன். கடைசியா போட்ட மாதிரி சொல்றாப்ல இல்லையா? இது வந்து அந்த ஆர்டரே மாறிட்டு. Right, na? Is reverse the order. பாருங்க, அந்த கம்ப்ளீட்டா அந்த ஆர்டரே தலையிலே மாத்திட்டாரு. Why? Because he knows Laban is a crook and he understood Laban does not have hospitality and kindness. ஏன்னா எலியேசருக்கு நல்லா தெரியும் இந்த லாபான் வந்து ஒரு சரியான ஒரு ஏமாத்துக்காரன். அதனால இவங்கிட்ட எந்த விதமான அன்போ தயவோ இரக்கமோ உபசரிப்போ இல்லைன்னு சொல்லி அவன் நல்லா புரிஞ்சனால இப்படியாக அவர் சொல்றாரு, நடந்த காரியத்தை மாற்றி கூறுறாரு. 49வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலது புறத்தை ஆகிலும் இடது புறத்தை ஆகிலும் நோக்கி போவேன் என்றான். Friends, this is a great story. If you're going to depth, it is only Eliezer who's listening to the voice of the Lord and to the Spirit of God and was doing exactly what he's supposed to do. And the reason he changes the story is because he does not want to be made a fool of or conned or cheated by Laban. பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம். என்னன்னா, எலியேசர் வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆவியானவருடைய அந்த கனெக்ஷனோடயே கூட இருக்காரு. அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு 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 காரியத்தை செய்கிறவராக காணப்படுகிறாரு. ஏன்னா அவர் வந்து இந்த லாபான் எப்படியாவது அவர் ஏமாத்தணும் என்று சொல்லி பார்க்கிற காரியத்தை அவர் உணர்றதுனால அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டியமா ஆவியானவருடைய சத்தத்தை, மெல்லிய சத்தத்தை கேட்டு அதன்படி ஞானமாய் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். And the main thing Eliezer was looking for was love and kindness in somebody. It may not have been Rivka, but God brought Rivka because she was the epitome of kindness, and then he knew this is the bride I need to take back. எலியேசர் என்ன காரியத்தை பார்த்து கொண்டிருந்தா, என்ன காரியத்தை இந்த ரெபேக்கா கிட்ட பார்த்தா, இல்லாட்டி ஈசாக்குடைய வரப்போற மணவாட்டி கிட்ட என்னத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்னா, அன்பு, தயவு, இரக்கம், இப்படிப்பட்ட குணாதிசயங்களை பார்த்து கொண்டிருந்தார். அதனால்தான் அவர் வந்து வேற எதையுமே பார்க்கல, இந்த காரியத்தை மட்டும் பார்த்தார். இத வந்து ரெபேக்காள் கிட்ட கண்ட உடனே அவளுக்கு திருப்தி ஆயிட்டு சந்தோஷமாயிட்டார்.
It's a beautiful story to understand. We may have heard the story preached in many, many ways, but I'm telling you the story from its original context. It's very beautiful. பாருங்க, நீங்க அநேக பிரசங்கங்களை, அநேக காரியங்களை இந்த இந்த அதிகாரத்துல இருந்து நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா இந்த எபிரேய மைண்ட்ல இருந்து, எபிரேயர் நினைக்கிற அந்த ஒரு ஆழமான சிந்தையில இருந்து மோரே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார். Don't remove kindness from anything that you do in life. You will sin. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற எந்த காரியமா இருக்கட்டும், அந்த காரியத்துல இருந்து தயவோ, இரக்கத்தையோ, அன்பையோ நீங்க எடுத்து எடுத்து தள்ளி வைக்காதீங்க. அது பாவம். When you're asking something of God, ask for the attributes of compassion and kindness. God will bring the person who has that. Don't ask God for the person, but ask for the attributes. ஒரு அருமையான ஒரு காரியத்தை இப்ப மோரே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து கடவுள்கிட்ட வந்து நீங்க வந்து இந்த இந்த நபரை எனக்கு கொண்டு வாங்க, இந்த நபரை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. அவர்கிட்ட என்ன கேட்கணும்னா, அன்பு, இரக்கம், மனதுருக்கம், தயவு, இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க கேட்கும் பொழுது, அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அந்த நபரையும் கொண்டு வருவார். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். Friends, this is what I wanted to share with you all today, and I hope it's been a blessing to all of you all to study the scriptures from the original Hebrew. May God bless you all, and I will see you all next week. நண்பர்களே, இந்த காரியம் தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன். கர்த்தர் இந்த அருமையாக இந்த இடத்த நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான போதகத்தை முறை மூலமா நமக்கு கிடைத்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நாம் மீண்டும் சந்திப்போம். God bless. Shabbat shalom. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷபாத் ஷலோம். Excellent